கரூர் அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட வாகனங்களை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிறைப்பிடித்தார். கரூர் மாவட்டம் நெரூர் அடுத்துள்ள மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோத மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மற்றும் 5 ஹிட்டாச்சி வாகனங்களை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஓராண்டில் காவிரி ஆற்றில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மணல் திருட்டு பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது. அரசாங்க ரீச்சை விட மோசமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 5 கிட்டாச்சி 220 கிட்டாச்சி 5 கிட்டாச்சி இப்போ பிடிச்சிருக்கிறோம். 5 லாரி. இது கவர்மெண்ட் பர்மிட்டு குவாரி மாதிரி சண்டிங் அடித்து இங்கே அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க. அங்கேருந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் 3 இடம், மொத்தம் 4 இடத்துல கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். ஒரு நாளைக்கு மினிமமாக 2லேருந்து 3 கோடி ரூபாய்க்கான மணல் வெளியில் போகுது. இதை பல தடவை காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எதையுமே கண்டுக்கல.